வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 எல்லோருக்குமே நல்ல ஆண்டாக அமைய வேண்டும். ஆனால் அரசியலில் தேர்தல் ஆண்டாக இருக்கும்போது யாருக்கு நல்ல ஆண்டாக இருக்க போகிறது அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம், பாஜக 10 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆண்ட பிறகு இரண்டாவது முறையாக தேர்தலை சந்திக்கிறது. மீண்டும் அதாவது மூன்றாவது முறையாக வெற்றியை பெறுவார்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜகவை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி என்ன செய்ய போகிறது என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருக்க, தமிழகத்தில் திமுக கூட்டணியை வடிவமைத்து கட்டமைத்து விட்டது. இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடுகளை உறுதி செய்யணும், இறுதி செய்யணும். தனித்து நின்றாலும் பாஜக பலமாக இருப்பதாக இந்த 3 மாநில தேர்தல்கள் 3 மாநிலத்தில் பெற்ற பாஜக வெற்றி காட்டுகிறது. இந்த நேரத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன தமிழ்நாட்டில் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. பாஜக தனித்து தான் நிற்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது மூன்றாவது அணிக்கு அப்படின்ற மாதிரியான கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்களா? அதே நேரத்தில் திமுகவுக்கு அதன் நலத்திட்டங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிறது. அதையே அதிமுக விமர்சிக்கிறது. இல்லை 3 ஆண்டுகளில் திமுகவுக்கு அதிருப்தி வந்து விட்டது அப்படின்னு விமர்சிக்கிறது. இந்த 2024 தேர்தல் ஆண்டு யாருக்கு சவால், யாருக்கு சாதகம் விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினரோடு நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் திரு இதயதுல்லா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதிமுகவிலிருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திருமதி சிவசங்கரி அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூர்யா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல திமுக தரப்பிலிருந்து வழக்கறிஞர் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு இதயதுல்லா அவர்கள்ட்ட ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதயதுல்லா, புத்தாண்டை விடுங்க, 10 ஆண்டு காங்கிரஸுக்கு நல்ல ஆண்டு இல்லை, இந்த ஆண்டாவது காங்கிரஸுக்கு நல்ல ஆண்டா இருக்குமா? நல்ல ஆண்டுனா எந்த அடிப்படையில் இருக்கும்? நிச்சயமாக இந்த 10 ஆண்டை விட ஒரு கெத்தான ஆண்டாக, ஒரு சத்தான ஆண்டாக காங்கிரஸுக்கு, ஏன் முத்தான ஆண்டாக இருக்கும். அதனால அதை பத்தி கவலையே பட வேணாம். காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, பாஜக தனித்து நின்று மத்திய பிரதேசம் இதுல வெற்றி பெற்றதுன்னு சொன்னீங்க இல்லையா? தனித்து நிக்கல. எல்லா எதிர்க்கட்சிகளும் சொன்ன மாதிரி அமலாக்கத்துறை கூட்டணி, எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக நிலைப்பாடு, தேர்தல் கமிஷன் பிரதமர் மோடி அவர்கள் 5 கிலோ அரிசி தரேன்னு சொன்னதுக்கு அவர் மேலே எந்த விதமான தேர்தல் கால நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது மாதிரி வருமான வரித்துறையை விட்டு எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக நடந்தது. இவ்வளவும் தாண்டி தான் நீங்க இந்த தேர்தல் நடந்தது. அதனால தனித்துன்னு சொல்ல வேணாம். பாஜக வந்து பெரும் கூட்டணி வச்சிருக்கு. ஆனால் அந்த கூட்டணி வந்து கட்சிகள் பார்த்தா அது வெறும் கூட்டணி. ஆனால் அமலாக்கத்துறை, தேர்தல் கமிஷன், இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் சேர்த்தோம்னா ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு சூழலை எல்லாம் பார்க்கும்போது அவங்க அது அந்த வகையில் அது பெருங்கூட்டணி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் கேட்டீங்க, இந்தியா கூட்டணி ஏபிபி நியூஸ் சிஓட்டோட சேர்ந்து நியூஸ் பண்ணுவாங்க இல்லையா? சொன்னாங்க 65 விழுக்காடு இந்தியா கூட்டணி கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கும் சொன்னாங்க. கரெக்டாக இருக்கா இல்லைன்னு அப்புறம் சொல்கிறேன். 29லிருந்து 30 விழுக்காடு வாக்குகள் தான் பாஜகவுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு இந்தியா கூட்டணி வந்த பிறகு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்தல் நடந்துச்சு. அதுக்கு முன்னால் நம்முடைய இந்தியா கூட்டணி தான் 22,000 வாக்குகளில் ஜெயிச்சிருந்துச்சு. அந்த இந்தியா கூட்டணி இருக்கிறதுக்கு முன்னால் இந்தியா கூட்டணி வந்த உடனே 43,000 வாக்குகளில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவை வீழ்த்துறது. அது இடைத்தேர்தல்கள் சார், இடைத்தேர்தல்களா வேற ஒரு மாற்றத்தை சொல்றேன். அதாவது இந்த இந்தியா கூட்டணி பலன் கொடுக்கணும்னா காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். காங்கிரஸ் எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு? அதை சொல்ல வரேன். பலம் பொருந்திய கூட்டணி பாஜக கூட்டணி உத்தரப்பிரதேசத்தில் 75-80 விழுக்காடு இடங்களை பெற்ற ஒரு கூட்டணி கட்சி இன்றைக்கு அந்த இடத்துல போயிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2019 இந்த புல்வாமா, தேசபக்தி, இவிஎம் கூட்டணி எல்லாம் வச்சு அவங்க வெற்றி பெற்றாக சொன்னப்பட்டாலும் கூட அதுக்கு பிறகு நடந்த 5 ஆண்டுகளில் 4.5 ஆண்டு தேர்தல், இடைத்தேர்தலை பற்றி நான் சொல்றேன். மாநில தேர்தல்கள், அதாவது பொது தேர்தல் தான். அது என்ன நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? மொத்தம் 4230 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா முழுக்கும். அதில் பாஜகவிடம் இருப்பது 1281. இது என்னன்னா கோவா, பாண்டிச்சேரி, மேகாலயா, நாகாலாந்து மாதிரி எல்லாம் சேர்த்து 1281. காங்கிரஸ் பெற்றது 938. இந்தியா கூட்டணி உள்ள மற்ற கட்சிகள் பெற்றது கிட்டத்தட்ட 1030. ரெண்டையும் சேர்த்தா 2000க்கு அதிகமான இடங்களை இந்தியா கூட்டணி வச்சிருக்கு. மீதி 935 இடங்கள் தான்
ஜெகன்மோகன் இந்த கூட்டணியுமே சேராத திரு ஜெகன்மோகன் அவர்கள், ஒடிசாவுடைய மாமா முதல்வர், இப்படி உள்ள கட்சிகள். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆக இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கும் என் பட்சத்துல இந்தியா கூட்டணி காங்கிரஸ் இந்தியா கூட்டணியை நம்புகிறது, காங்கிரஸை நம்பவில்லை. காங்கிரஸ் உயிர்ப்போடு இருந்தா தானே சார் இதெல்லாம் உப பலன்கள் தானே இதெல்லாம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான். நான் அதனால தான் சொன்னேன், ஏறத்தாழ 1000 இடங்கள் இருந்து பெற்றிருக்கு. 200 இடங்கள் தான் எங்களுக்கும் பாஜகவும் குறைந்து சொல்றேன். இந்த பிரச்சனைக்கு பிறகு இந்த 2014 எங்களுக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்பட்ட பிறகு வந்த விஷயத்தை நான் சொல்றேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? 2004 தங்க நாற்கர சாலை, ராமர் கோயில் இடிப்பு, இவ்வளவுலாம் இருந்தும் கூட இந்தியா ஒளிர்கிறது என்று சொல்லியும் கூட அவர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். கண்ணால பார்த்தோம். நம்ம மோடி அவர் 2 முறை ஜெயிச்சாரு, வாஜ்பாய் அவர்கள் 3 முறை ஜெயிச்சார். 13 நாள் 13 மாசம் ஆட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த வீழ்ச்சி அடைந்தது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கலைஞர் ஆட்சி, அற்புதமான ஒரு ஆட்சியை 2006 2011 பண்ணாங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு கூட்டணி மறைந்த நம்முடைய விஜயகாந்த் அவருடைய கூட்டணி இல்லாம இருந்திருந்தா அன்னைக்கு வெற்றி பெற்றிருக்க முடியாது. காரணம் 1.5 விழுக்காடு தான். அந்த 16 நீங்க சொல்ற 2011 சொல்றேன், 11 தான் சொல்றேன். 16ல திரு விஜயகாந்த் வெளியில வந்துட்டாரு. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, கூட்டணி பலம் என்பது இந்தியாவில் 1967 நீங்க பார்த்துருப்பீங்க. அன்னைக்கிலிருந்து தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியா முழுக்கும் பல நேரங்களில் காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸுக்கு எதிரான கூட்டணிகள் வெற்றி பெற்றது. 1977 1989 இப்படி பல நேரங்களில் பார்த்துருக்கோம். வாஜ்பாய் அவர்களே 30க்கு மேற்பட்ட கட்சி வச்சிருந்தாரு. அதனால நான் என்ன சொல்றேன், இந்தியா கூட்டணி சரியா இருக்கு. இன்னைக்கு மணிப்பூர் பிரச்சனை, மல்யுத்த வீராங்கனைகள் பதக்கத்தை தூக்கி போடுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நம்முடைய பிரதமர் சொல்றாரு 10 விழுக்காடு நாங்கள் அதிகம் பெறுவோம் சொல்றாரு. தேர்தல் கமிஷனுடைய கூட்டணி இருந்தா 10% 5% சூடு வைக்கலாம். ஓகே இந்தியா கூட்டணியாக இருக்கிறது. ஆனா பாஜக பல அமைப்புகளோட கூட்டணி வச்சிருக்கிறது. ஆனால் 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி பாஜக வீழ்த்தும் நம்புறார். அதாவது இவர்கள் கட்சியை சார்ந்த எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்களே இவர் சொல்லக்கூடிய இவிஎம் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இவிஎம் சொல்லல, எலெக்ஷன் கமிஷன் ஒருதலை பட்சமா செயல்படுது. இவிஎம்னு சொன்னார் அவர், இவிஎம்மோட கூட்டணின்னு. அதை விட்டுருங்க. இப்போ இவங்க பேசக்கூடியதெல்லாம் ஹேஷியங்கள். நான் நடந்தவைகளை மட்டும் பேசி எப்படி 2024 எங்கள் கூட்டணிக்கு எங்கள் கட்சிக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்கிறேன். 2023 மொத்தம் 9 மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்தது. பிப்ரவரியில் 3 மாநிலம், மே மாதம் 1 மாநிலம், நவம்பர் மாதம் 5 மாநிலம். இந்த 9 மாநிலங்களில் பிஜேபி கூட்டணி 6 மாநிலங்களை கைப்பற்றியது. அந்த மிசோரமில் மட்டும் அந்த மாநில கட்சி ஒரு மாநிலத்தில் மாநில கட்சி. கர்நாடகா தெலுங்கானான்னு 2 மாநிலத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சது. அப்போது 6 மாநிலத்தில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ் 2 மாநிலத்தில் ஜெயிச்சிருக்கு. இது போன 2020 அது அவங்க கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சி தோத்துருக்கு. இதெல்லாம் கணக்கு பண்ணா குறுக்கிடல. நீங்க பேசும்போது குறுக்கிடல. இல்ல, தவறான தகவல் கிடையாது. ஹிமாச்சல் 2022 நடந்த தேர்தல். அப்ப அது 23 கணக்குல கொண்டு வர முடியாது. ஸோ 23 இதுதான் ட்ராக் ரெக்கார்டு. 24 பொது தேர்தல் வரப்போகுது. பொது தேர்தலோடு சேர்த்து ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் இந்த மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போகுது. அப்புறமா ஜம்மு காஷ்மீருக்கு வரப்போகிறது, மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட். இவ்வளோ தான் 2024 வரக்கூடிய தேர்தல்கள். இந்த எந்த மாநிலத்திலுமே காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான அறிகுறிகளை விட்டுடலாம், இரண்டாவதாக வர்றதுக்கான அறிகுறிகள் கூட எந்த மாநிலத்திலும் இல்லை அப்படின்றது தான் யதார்த்தம். இப்போ ஐயா இண்டி கூட்டணியை பற்றி சொல்கிறாரு. இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் என்ன நடந்துட்டுருக்கு? மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய அளவில் தான் கூட்டணியை தவிர இந்த மாநிலத்தில் எங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களுடைய மாநில தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி எங்களுக்கு மம்தா பானர்ஜி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நாங்கள் தனியாக நிற்கிறதுக்கு தயாராக இருக்கோம், முர்ஷிதாபாத் போன்ற தொகுதிகள்லாம் நாங்கள் தனியாகவே நின்று ஜெயிச்சிருக்கோம், அவங்க இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனைனா, உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் 5 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்கிறாரு. டெல்லி, பஞ்சாப் ரெண்டையும் சேர்த்து அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி கட்சி மொத்தம் 20 இடங்கள் இருக்கின்றது. 2 மாநிலத்திலையும் சேர்த்து 4 சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்டோட கூட்டணி வைக்க மாட்டாங்க. பீகாரில் 5 இடங்களுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவர்கள் கூட்டணிக்குள்ளதான் பிரச்சனை. இப்போ இவங்க இல்லாத ஒரு கூட்டணியை உருவகப்படுத்துறாங்க. ஆரம்பத்திலே இந்த 400 இடங்கள்ல பொது வேட்பாளர் அப்படின்னாங்க. இப்போ 450 மாறி இருக்கு. எப்படி 100 இடத்துல இந்த பிரச்சனை கேரளாவிலையும் மேற்கு வங்கத்திலையும் இதெல்லாம் ஒண்ணு கூட 5 மாநில தேர்தலில் இவங்க இண்டி கூட்டணி எவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்கன்றது நம்ம பார்த்துட்டோம்.
இப்போ தேர்தலுக்கு இன்னும் 4 மாசம் தான் இருக்கு, 90 நாள்ல அறிவிப்பு வரப்போகுது. இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் கூட்டணியில ஏதாச்சும் ஒரு கன்சென்சஸ் பிப்ரவரியில இப்போ வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடக்குது, பீகார்ல என்ன நடக்குது, நிதிஷ்குமார் என்ன சொல்றாரு, வெஸ்ட் பெங்கால்ல என்ன சொல்றாங்க. இப்போ இவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணியில இருக்கணும்னா கூட இவங்க இருப்ப முழுமையா சுருக்கிக்கிட்டு மற்றவங்களை வாழ வைக்கிறதுக்காக தான் இவங்க வாழணும். இப்போ பிஜேபி எதிர்க்கிறதுக்காக அவங்க கட்சியை அவங்க அழிச்சுக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் மட்டும் சூர்யாவுக்கு ஒரு கணக்கு தெரியல, மொத்தம் 534 இடங்கள் இருக்குது. அது நாங்க 300 இடங்கள் நின்றாலே போதும். யூபியில் 5 நின்றாலும் சரி, மேற்கு வங்காளத்தில் 5 நின்றாலும் சரி, நாங்க அதை பத்தி கவலையே படல. மொத்தத்தில் எல்லாம் சேர்ந்து மம்தா பானர்ஜி அவர்கள் ஜெயிச்சாலும் அல்லது ஆம் ஆத்மி ஜெயிச்சாலும் நாங்க எல்லாரும் அவங்க என்ன சொல்றாங்க, மோடியை வீழ்த்துவதற்கு நாங்க எல்லாம் தேர்தலுக்கு முன்பு மட்டுமல்ல தேர்தலுக்கு பின்பு கேரளா நிலைமை வேற சார். மேற்கு வங்கத்துல அங்க பாஜக ஜெயிக்குது சார். 2 பேரும் ஒன்னா நின்னா தான் ஓட் டிரான்ஸ்பர் ஆகும். கம்யூனிஸ்ட் தனித்து நிக்கும், காங்கிரஸ் தனித்து நிக்கிறா, பாஜக ஜெயிச்சிரும். நான் என்ன சொல்ல வர்றேன், பிஜேபி அதுக்கு 0 நான் சொல்றேன். அவங்க ஒரு 50-100 சீட் வாங்கத்தானே வேணும் மொத்தத்துல. அங்கே ஒரு 5 சீட் 10 சீட் எடுக்கணும். 5-10 சீட் எடுக்கணும். நாங்க அதை பத்தி கவலையே படல. பாஜகவை ஒரு 100-150 சுருக்குறது இந்தியா கூட்டணியோட வேலை. இன்னைக்கு இருக்கிற யதார்த்தத்துக்கு போன தேர்தலில் வந்து 55 கூட காங்கிரஸ் ஜெயிக்க முடியாத கள சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. அதை வந்து தப்பிக்கிறதுக்காக தான் எல்லா மாநிலத்திலும் ஏதோ ஒரு கூட்டணி போட்டு அந்த லாஸ் வந்து மறைக்கலாம்ன்றதுக்கு இவங்க ஸ்ட்ராட்டஜி பண்றாங்களே தவிர எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு 26 தான் கூட்டணி, 38 கூட்டணி 0 கூட்டணி. எங்களுக்கு இந்த ஒரு அண்ணாதிமுகவும் போயிடுச்சு. ஒரே ஒரு பதில் சொல்றேன், 50-100 ஜெயிச்சுட்டு போட்டு பிஜேபின்னு சொல்றாரு. இதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தேர்தல் முடிவு வரும்போது யார் 50-100 ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரவணன் அவர்கள்ட்ட நாங்க வந்து 40 வெல்வோம், நாட்டை காப்போம் அப்படின்றீங்க. 40 கூட வெல்லலாம், ஆனா நாட்டை காக்க முடியுமா? வட இந்தியாவில் குறிப்பா வந்து மத்திய மாநிலங்கள்ல இப்போது நடந்த தேர்தல் பாஜகவுக்கு செல்வாக்கு இருப்பதாக சொல்லுகிறது. அதாவது இந்த 2024 தேர்தல் என்பது இந்தியாவுடைய அடையாளத்திற்கான தேர்தல். மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் இந்தியாவின் அடையாளத்தை கண்டிப்பாக சிதைத்து விடுவார்கள். இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு வேட்டு வைத்து விடுவார்கள். இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வந்து விடுவார்கள். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் இப்படிப்பட்ட ஒரு இந்த கூட்டணி வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி வந்து எங்களுடைய தலைவர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார். அந்த கருத்தை வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முக்கியமா வந்து என்ன அப்படின்னா, எல்லாரும் ஓரணியிலே திரள வேண்டும், அப்பொழுதுதான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்பதை வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதற்கு பிறகு வந்து எந்த மாநில கட்சி மெஜாரிட்டியோட இருக்கோ, பலமாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துல அந்த மாநிலத்தின் இதோட வந்து ஒரு தலைமையில வந்து கூட்டணியை வைக்க வேண்டும். அடுத்ததாக அதுக்கு முடியலையா, அப்போ வந்து சீட் ஷேரிங், அதுவும் முடியலையா, தொகுதியில காமன் ஆப்போனன்ட் அகேன்ஸ்ட் பிஜேபி. ஸோ எப்படியெல்லாம் இதை வந்து லாஸ்ட் இது வரைக்கும் இது பண்ண முடியுமோ, உடைத்து ஒரு இதா பண்ண முடியுமோ, அந்த அழகுல தெளிவாக அழகாக அற்புதமாக ஒரு ஃபார்முலாவை கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த ஃபார்முலா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இப்போ அந்த கூட்டணிகளுக்குள்ள இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் ஏதோ ஒரு சின்ன இடர்பாடு இருக்கலாம், ஆனால் அந்த கடைசி காம்போனன்ட் ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் பாஜகவிற்கு எதிராக அப்படின்றது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுன்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அது நடந்து விட்டால் பாஜக வந்து மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்பன்னு பாத்தீங்கன்னா 2019 வந்து எத்தனை 37% வாக்குகள் தான் அவர்களால் வாங்க முடிந்தது. 63% மக்கள் வந்து பாஜகவிற்கு எதிரான மனநிலையிலே தான் இருந்திருக்கிறார்கள். அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை விட முக்கியமா இன்னொரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, கர்நாடகால சென்ற முறை 25 சீட்டு வாங்கினாங்க, தெலுங்கானால 5 சீட்டு வாங்கினாங்க, மகாராஷ்டிரால 22 சீட்டு, பீகார்ல 17 சீட்டு வாங்கினாங்க, பெங்கால்ல 18 சீட்டு, வெஸ்ட் பெங்கால்ல 18 சீட்டு வாங்கினாங்க. இந்த 87 எம்பிக்கள் வச்சுதான் 303 வந்தது. இப்போ இந்த 87 இடங்கள், இந்த நான் சொன்ன இல்லையா, இந்த 5 மாநிலங்கள்ல, இந்த 5 மாநிலங்கள்ல இந்த 87 இடங்களை இவர்கள் பெறுவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி.
இப்போ வந்து உத்தரப்பிரதேஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம மெஜாரிட்டில அதிகமா அப்படின்னா உத்தரப்பிரதேசம் 80, மகாராஷ்டிரா 48. உத்தரப்பிரதேசத்தை விட்டுருங்க, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், பீகார், தமிழ்நாடுல எல்லாம் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதுல மாற்று கருத்துல. மத்திய பிரதேசத்துல பிஜேபி விசஸ் காங்கிரஸ், கர்நாடகாவிலே அதே நிலை, குஜராத்ல அதே நிலை, ராஜஸ்தான்லயே அதே நிலை, ஆந்திராவில என்ன அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. சோ இந்த மாநிலங்கள அடுத்து இங்க வரமா இல்லையே கார்கே, அதுதான் சொல்ல வர கார்கே. இப்போ இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து லாஸ்ட் டைம் நீங்க சொன்ன இந்த 4 ஸ்டேட்டையும் வந்து லாஸ்ட் டைம் ஸ்வீப் பண்ணிச்சு. உத்தரப்பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இத ஸ்வீப் பண்ணாங்க பிஜேபி. இந்த தடவை ஸ்வீப் பண்ண முடியுமான்றதா கேள்வி. மகாராஷ்டிராவை எடுத்துருங்க ஈக்குவேஷன்ல இருந்து, வாய்ப்பு இல்ல, ஸ்வீப் பண்ண முடியாது. 4 ஸ்டேட்டை ஸ்வீப் பண்ணலாங்கன்னே வச்சுக்கிட்டோம். மற்ற இடங்கள்ல அதே அளவு இடம் கிடைக்குமான்றதுதான் முக்கியமான கேள்வி. கிடைக்காது, வாய்ப்பு இல்லை. உத்தரப்பிரதேசுக்கு வர, உத்தரப்பிரதேசில திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஒரு சிறப்பான களப்பணியை செய்து வைத்திருக்கிறார். கண்டிப்பாக அவரால் வந்து கணிசமான இடங்களை வெற்றி பெற முடியும் என்று நம்புகிறார். உத்தரப்பிரதேசத்துல கணிசமான இடங்களை அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்றால் போதும். பாஜகவுடைய அந்த 2024 கனவு தகர்ந்து விட்டது. இவர்கள் வந்து ஒரே நிமிஷம், இப்ப இது வந்து கணக்கு. அதை விட முக்கியமாக மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது. இவர்கள் செய்து வந்த இந்த பித்தலாட்டங்கள் எல்லாம் இப்ப வந்து பல்லிழிக்க ஆரம்பித்து விட்டது. இதுவரைக்கும் வந்து பெட்ரோல் டீசல் விலையை எப்படி உயர்த்தி ஏழை மக்களை சுரண்டினார்கள் என்பதை எல்லா இந்தியர்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து அரசல் புரசலா செய்தி வருது. என்ன செய்தினா, இன்டர்நேஷனல் க்ரூட் ஆயில் பிரைஸ் குறைஞ்சிடுச்சாம் விலை. அதனால வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாம் அப்படின்னு சொல்லி செய்தி கசிய விடப்படுகிறது. இது எதை காட்டுகிறது? பாஜக சாமானிய மக்களின் கோபத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட கடைசி நேர அரசியல் சித்து விளையாட்டுகளிலே ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது. இன்னைக்கு இன்னொரு சித்து விளையாட்டு தான் வந்து இந்த கேஸ் விலையை குறைத்திருக்கிறார்கள். கேஸ் விலை 4 ரூபாய் தான் குறைஞ்சிருக்கு. அது கமர்ஷியல் அது ஒரு பெரிய சாதனைன்னு பேசுவாங்களே. 4 ரூபாய் குறைச்சதே எவ்வளவு பெரிய சாதனை, மக்களுக்காக எவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறது பாஜகன்னு பேசுவாங்களே. இப்போ இந்த ஒரே இன்னொரு சின்ன கேள்விதான். என்ன அப்படின்னா, இப்பொழுது இந்த 4 ரூபாய் இன்னைக்கு குறைச்சிருக்கீங்கன்னா இதை ஏன் நேத்து குறைக்கல? இதை ஏன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி குறைக்கல? இதை ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் மாசம் பண்ணாங்கன்னா எலெக்ஷனுக்காகன்னு சொல்லலாம் சார். நம்ம இப்பதான் வந்து 2024ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்கோம். இப்ப சார் ஒரு அரசுக்கு 5 வருஷம் கொடுத்துருக்கோமே சார். இப்ப குறைச்சா என்ன? ஜான்வரி எலெக்ஷன் தான் சார், இது எலெக்ஷன் இயர். இது 10 வருஷம் விலையை ஏத்திக்கிட்டே போயிட்டு எலெக்ஷனுக்கு 3 மாசம் முன்னாடி வந்துட்டு விலையை குறைத்த பிறகு மார்ச்ல எப்படி குறைக்க முடியும்? நோட்டிபிகேஷன் வந்துருமே, எப்படி குறைக்கிறது? இப்பவே குறைச்சாதானே வந்துடும், இப்பவே தானே குறைக்க முடியும். சோ இவர்களுடைய இந்த விளையாட்டுகளை மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை புகட்ட தயாராக இருக்கிறார்கள். ஒரே ஒரு பாஜக 37% தான் வாங்குச்சு, எதிராக 63ன்றாங்க. இவங்க 2021ல திமுக தமிழ்நாட்டுல எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? அதே 37% தானே வாங்கினாங்க. அப்ப 63% மக்கள் எதிராக திமுக போட்டாங்க எடுத்துக்கலாமா? எல்லா எலெக்ஷன் பண்ணிருக்கோன்றாங்க. 60% ஒண்ணா சேர்ந்திருக்கு, 65% எங்க சேர்ந்திருக்கு? ஆந்திரால சேரல, தெலுங்கானால சேரல, ஒரிசால சேரல, எங்கேயுமே சேரல, வெஸ்ட் பெங்கால்ல சேர மாட்டேன்ட்டாங்க. விலையேற்றம் பத்தி பேசினாரு, சொல்லாம சொத்து வரியில இருந்து எல்லாத்தையுமே ஏற்றது இவங்க தானே. சொத்து வரி எல்லா வரியும் ஏத்துறது திமுக தான். இங்க உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க ரெடியா இருக்காங்க மக்கள். அறிவிப்பு வந்து அதை இன்னும் டீட்டெயிலா டிபேட் பண்ணலாம். ஒரே நிமிஷம். நான் அதிமுகவுடைய நிலைப்பாடு 40 எங்களுக்கு உறுதி, நாங்கள் நாட்டை காக்க போகிறோம்னு திமுக சொல்லுகிறது. அதற்கான கூட்டணிகளை உருவாக்குவதிலிருந்து எல்லாவற்றிலும் திமுக மும்முரமாக இருக்கிறது. அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய கூட்டணி இருக்கு, மாநிலத்தில் இருக்கு, தேசிய அளவில் இருக்கிறது. அதிமுக இன்று யாரை அடையாளப்படுத்த போகிறது? நடப்பது நாடாளுமன்ற தேர்தல். களம் யாருக்கு சாதகம்ன்ற மாதிரி ஒரு தலைப்பை நீங்கள் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக களம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் போய் யாரை பார்த்து கேட்டாலும் அதிமுக தான் களம் சாதகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க சார். காரணம் என்னென்னா, எங்களுக்கு முன்னுதாரணங்கள் இருக்குது. அவங்கள நம்பலை, அதனால் வந்து கூட்டணி பின்னாடியே அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, காலங்கள் இருக்குது. காலம் கனிந்து வரும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து ஊடகத்துக்கு அந்த தகவலை சொல்லுவோம். அதனால் களத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக சாதகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, கடந்த காலங்கள் நாங்கள் கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்கள்
மக்களை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சிருந்தோன்றதுக்கு பல விஷயங்கள் நான் சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு மாநிலத்தை தாங்கி பிடிப்பது என்ன சார்? சட்ட ஒழுங்கு, கல்வி, மருத்துவம், அதெல்லாம் இன்னைக்கு என்ன அளவுக்கு செதஞ்சு போயிருக்குன்னு பாருங்க. அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றங்கள், இன்னைக்கு அரிசி 54 இருந்தது 62 ரூபாய் இருக்கு. கட்டுமான பொருட்கள் விலையேற்றங்கள், அடுத்து வீட்டு வரி உயர்வு, கரண்ட் பில் உயர்ந்து போயிருக்கு, சிறு குறு தொழில்கள்லாம் நெசுக்கப்பட்டு இருக்கு, நெசவு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லத்தரசிகள் வேதனையில் இருக்காங்க, ஆவின் பால் தட்டுப்பாடு. இதெல்லாம் நீங்கள் யாரை பார்க்கணும்? மேல்தட்டு மக்களை பார்க்கணுமா, மிடில் கிளாஸ் பீப்புளை பார்க்கணுமா, கீழே இருக்க மக்களை பார்க்கணுமா? இன்னைக்கு வட சென்னையில் பாருங்க, எண்ணெய் கழிவு, அதாவது மக்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண செயற்கை பேரிடார் எதுனா அது திமுக தான். இயற்கை பேரிடார் திமுக வேணான்னு மக்கள் முடிவு பண்றாங்கன்னு வைங்க, அதுக்கு ஏன் அதிமுகவை தேர்வு பண்ணணும்? ஏன் பாஜக இருக்கு? அதுக்கான காரணம் சொல்லுங்க. 32 வருடம் காரணம் நான் சொல்றேன் சார். காரணம் நான் சொல்றேன். 32 வருடம் 3 தலைமுறையா தமிழ்நாட்டு மக்கள் நாங்க கொண்டு வந்த நலத்திட்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. மக்கள் பாதுகாப்பா இருந்திருக்காங்க. இப்ப இவர் சொன்னார் 2006 2011 மிக சிறப்பான கூட்டணி. 2006 2011 தான் ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி, இருண்ட கால ஆட்சி சார். அது மின்வெட்டு, தொடர் மின்வெட்டு. இப்ப இலாக்கா இல்லாத மந்திரிகள் சொல்றாங்க பாரு. அப்ப இலாக்கா இருந்தும் ஆற்காடு வீராசாமி என்ன பண்ணாரு? அந்த துறையே செயல்படல. இப்ப என்ன சாதனைனா, இலாக்கா இல்லாத மந்திரி 125 நாள் வெள்ளி விழா வைர விழாவை நோக்கி போட்டுறாங்க. இலாக்கா பிடுங்கப்பட்ட மந்திரி, இப்போ இலாக்கா மாற்றப்பட்ட மந்திரி. இப்படிதான் இவங்களோட ஆட்சி போயிட்டு இருக்கு. எத்தனை கார் வாங்கலாம், எத்தனை வாட்ச் வாங்கலாம், எத்தனை கோடியில வாங்கலாம், இதுதான் இந்த ஆட்சியோட பெரிய சாதனை. ஆதாரம் இதெல்லாம் அரசியல் குற்றச்சாட்டு, நீங்க மேடைகள்ல பேசலாம். இப்ப மேடை இது என்ன நான் என்ன கொச்சையாவா சார் பேசினேன்? நான் வந்து தெளிவா பேசிட்டு இருக்கேன். கார் எத்தனை வாங்கணும்? சொகுசு தீவுல போய் உல்லாசமா இருந்துட்டு வந்தாரு. ஹெலிகாப்டர் போட்டோலாம் வந்துச்சு. என்ன தீவு? சொகுசு தீவு சரவணன் நான் நாகரிகமா பேசிட்டு இருக்கேன். இலாக்கா இல்லாத மந்திரி யாரு? உங்க அரசவையில தானே இருக்கு. அவர் பேர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன இருக்கு? இலாக்கா இல்லாத மந்திரி, இலாக்கா பிடிக்கப்பட்ட மந்திரி, இலாக்கா மாற்றப்பட்ட மந்திரி, ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு சிறைக்கு நீங்க வேற சென்றாரு. சும்மா இருங்க சார். மக்கள் கொந்தளிப்புல இருக்காங்க. நீங்க அப்படியே சென்னையில என்ன தண்டனை கொடுத்தாங்களா? சென்னையில அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி நடந்ததுன்னு சொல்லி தண்டனை கொடுத்தார்களா? என்ன பேசுறீங்களா? ஊழலை பத்திலாம் நீங்க பேசாதீங்க. கவர்னர் காலடியிலே ஊழல் வழக்குல எங்க போய் ஏதாவது குடுக்குறாங்களான்னு சொல்லி கவர்னர் காலடியிலே சரணாகதி அடைந்திருக்கக்கூடிய நீங்கள் ஊழலை பத்தி பேசாதீங்க. ஊழலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. தனி மனித தாக்குதல்ல ஈடுபடுறீங்க. ஒரு நிமிஷம். 125 நாள் தாண்டி போயிட்டு இருக்காரு. என்ன சாதனை சார்? ஒரு ராணுவ வீரரை அடிச்சு கொல்ற ஆட்சி தான் சார் இது. ஒரு ராணுவ வீரரை அடிச்சு கொல்ற பொதுச் செயலாளர் தனிப்பட்ட தாக்குதல்கள் எத்தனை நாள் சிறையில இருந்தாரு? உங்களுடைய முதல்வருடைய முன்னாள் வழக்கு மகன் எத்தனை நாள் சிறையில இருந்தாரு? மறந்துட்டீங்களா? ஒரு ராணுவ வீரரை அடிச்சு கொண்டாரு. இந்த ஆண்டு தொடக்கத்துல இன்னொரு கவுன்சிலர் செங்கல்பட்டுல சொல்றாரு. ஊழலை பத்தி நீங்க கைது செய்யப்பட்டதல்ல சார். ஒரு நிமிஷம். அப்புறம் எப்படி காலம் எங்களுக்கு சாதகமா இருக்கும்? காலம் எங்களுக்கு சாதகமா இருக்கு சார். என்ன பேச விடணும் சார். நான் பேச விடணும். நான் வந்து முக்கியமான தகவல் சொல்லிட்டு இருக்கேன். நாட்டு மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல கொந்தளிச்சு போயிருக்கு சார். நீங்க போய் கேட்டு பாருங்க. இன்னும் நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க நீங்க. இன்னைக்கு பிடிஆர் 30,000 கோடி இன்னாரு. உங்களுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளரா, கொள்கை பரப்பு செயலாளர் என்ன சொன்னாரு? திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொன்னாரு. என்ன சொல்றாரு? 60,000 கோடி. அதுல ஒரு 10,000 கோடி நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. இந்த மழை குமரனை பத்தி சொல்றீங்க. குடியாத்தம் குமரன் அவரே இல்லைன்னு அப்புறம் பின்னாடி இருங்க சார். பொது வாழ்க்கைக்கே குடியாத்த குமரன் தானே சொன்னாரு. நானா சொன்னேன்? அவரே இல்லைன்னா திரும்ப எப்ப சொன்னாரு? அவருக்கு இல்லைன்னு ஒரு வீடியோ போட்டுருக்காரு. எப்ப போட்டார் வீடியோ? எப்ப சார் போட்டார் வீடியோ? சார் இருங்க சார். குடியாத்த குமரன் தானே சொன்னாரு 60,000 கோடின்னு. அததான் நான் கேக்குறப்ப குடியாத்த குமரன் சொன்ன 60,000 கோடி இன்னைக்கு வந்து பொது வாழ்க்கையில் அல்லாத இப்ப என்ன தெரியுமா ஃபேஷன் உங்களுக்கு? பொது வாழ்க்கையில் அல்லாத அம்மா அப்பா தம்பி தங்கச்சிங்களா கொண்டு வந்து நடுவீதியில வரதா இவங்களோட ஸ்டைல். திராவிட மாடல் ஸ்டைல். நாட்டு மக்கள் சார் பேரிடர் காலங்கள்ல நான் வந்து கொரோனா காலங்கள்ல யார் போவாத்தி யாருக்கு அதிர்ச்சி அதிகமா இருக்கிறாங்க. அதிர்ச்சி சொல்வார்களா? யாருக்கு போறாங்க? ஒரே நிமிஷம். அதிர்ச்சிய தாண்டி மக்கள் கொந்தளிப்புல இருக்காங்க. மக்கள் கொந்தளிப்புல இருக்காங்க. நீங்க சும்மா சப்பக்கட்டு கட்டாதீங்க சார். அதிர்ச்சி வந்து எங்களுக்கு சாதகமா இருக்கும் அதிமுக பாரு. நாட்டை நாங்கள் காப்போன்றீங்க. இங்க 40 சிக்கல் அப்படின்னு தான் அதிமுக சொல்றாங்க சார். அதிருப்தி இருக்கு. இல்ல என்னன்னா எதிர்கட்சியா அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை அவர்கள் வந்து வாரி இறைத்துக் கொண்டே தான் இருப்பார்கள். தமிழ்நாட்டு மக்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக வாக்களிப்பார்கள். மாநில பாராளுமன்ற தேர்தலுக்கு எப்படி வாக்களிக்க வேண்டும்,
சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 5 எலெக்ஷன்ஸ் ஃப்ரம் 2004 பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. 2004 99லேருந்தே கூட எடுத்துக்கலாம். 99 அந்த 10 ஆண்டுகளில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஆட்சி வந்து இல்லாமல் போயிடுச்சு. நிலையான ஆட்சி கொடுப்போம்னு சொல்லி கூட்டணி 1999 மக்கள் வாக்களித்தார்கள். 2004 பாஜகவோடு இருந்து காங்கிரஸோடைய கூட்டணி மக்கள் வந்து வாக்களித்தார்கள். 2004 2009 சிறப்பான இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து வாக்களித்தார்கள். 2014 செல்வி ஜெயலலிதா வந்து மோடியா லேடியா என்றார்கள். கேட்டாங்க. மக்கள் வந்து செல்வி ஜெயலலிதாவுக்கு வாக்களிச்சாங்க. ஏன்னா அப்போது இருந்த சூழ்நிலையில வந்து ஒரு இது தெரிஞ்சது, வாய்ப்பு இருக்கு, இதை போல வந்து அங்க கூட்டணி ஆட்சி அமைந்தால் இவங்க தான் குயின் மேக்கரா வரலாம், இவங்களே கூட பிரதமர் ஆகலாம் அப்படின்ற அந்த ஒரு வாய்ப்பு இருந்த காரணத்தால் மக்கள் வந்து வாக்களித்தார்கள். 2019 பிரதமர் வேட்பாளராக திரு ராகுல் காந்தி அவர்கள்னு சொல்லி முன்னிறுத்தினோம், வெற்றி பெற்றோம். இப்பொழுது ஒரு முக்கியமான முழக்கத்தை எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 10 ஆண்டுகள்ல வந்து பாஜக எப்படி நாட்டை சீரழித்தது அப்படின்றதை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுல அதிமுகவுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இந்த சிஏஏ சட்டம், அதிமுக பாஜக கொண்டு வந்த எல்லா சட்டத்துக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இப்ப நாங்க பாஜகவுக்கு எதிரிங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? நாங்கள் சிறுபான்மையினின் காவலர்கள்ங்க அப்படின்னா ஓட்டு போட்டுருவாங்களா? இல்ல அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, நாங்க பிரிஞ்சிட்டோம், நாங்க உறவே இல்லை, ஆனா உறவு இருக்குன்னு திமுக சொல்லுவது சிறுபான்மையினர் வாக்குக்காக அப்படின்றாரு. தொடர்ந்து சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பாஜகவோடு கூட்டணி இல்ல அப்படின்னா சிறுபான்மையினர் எல்லாம் அப்படியே வந்து அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவர் வந்து கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அதனாலதான் போய் இந்த ஃபங்க்ஷன்லாம் திடீர்னு ஒரு இது வந்தவராக எல்லா ஃபங்க்ஷன்லயும் போய் கலந்துக்கிட்டு நாங்கெல்லாம் பாஜகவோட கூட்டணியில் இல்லைன்னு பேசிட்டு இருக்காரு. கூட்டணியில இல்ல என்றாலும் சிஏஏ சட்டம் வந்துச்சு. இன்னைக்கு வந்து தந்தி டிவில எத்தனை அருமையா விளக்கங்களை போட்டீங்க. சிஏஏ சட்டம் எப்படி அதிமுக ஓட்டு போட்டதால மட்டும்தான் வந்து அது பாஸ் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதிமுகவினர் வந்து அன்றைக்கு அதற்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள் என்றால் இன்னைக்கு சிஏஏ சட்டம் கிடையாது. முத்தலாக் சட்டம் அதுக்கு ஆதரவு கொடுத்தார்களே அதிமுகவில இருந்து அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள் அதை எதிர்த்து பேசினாரு, அருமையா பேசினாரு, அற்புதமா பேசினாரு ராஜ்யசபால. எல்லாரும் வரவேற்றோம், மக்களவையில எப்படியும் வந்து எதிர்க்குதான் போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அண்ணன் அன்வர் ராஜாவை ஒதுக்கி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓட்டு போட்டுட்டு வந்து இப்படி அதாவது இல்ல அதுதான் சொல்றேன். இப்படி சிறுபான்மையினருக்கு எதிராக எல்லா மக்கள் விரோதி, நான் சொல்றேன் கடந்த 10 ஆண்டு காலத்துல பாஜக ஆட்சிக்கு வந்த 2014 ஆட்சிக்கு வந்துச்சு. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஏதாவது ஒரு சட்டத்திற்கு எதிராக பாஜக வாக்களித்திருக்கிறதா அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. கிடையாது. இனிமேலும் வாக்களிப்பார்களா? கண்டிப்பாக ஊழல் வழக்குகள், அந்த ஊழல் வழக்குகள் என்ற கத்தி தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கவரை பாஜக சுட்டுவிரலை கூட நீட்ட தைரியமற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். பாஜகவுடைய 10 ஆண்டுகள்ல எதிர்ப்பு ஆன்டி கமெண்ட்ஸ் இருந்தா அது அதிமுகவுக்கு பொருந்துன்றாரு. நீங்க விளையிட்டதால விட்டுற முடியாது. அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு தோணுது சார். அவங்க என்ன நல்லது செஞ்சாங்க? இப்ப நான் ஒரே ஒரு விஷயம், பிரதானமா நீட் எதிர்ப்பு. நீட்டை நான் ரத்து பண்ணுவேன், நீங்க செங்கலை எடுத்துட்டு ஓடுனீங்க, அப்புறம் இப்ப முட்டையை கொண்டு போயிட்டு ஓடிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீட்டுக்கு கையெழுத்து வேட்டான்றீங்க. ஏதாவது ஒரு திரும்ப எடப்பாடியார் கொண்டு வந்த 7.5% தாண்டி 10% ஆக்குனீங்களா? நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் சார். 7.5% எடப்பாடியார் கொண்டு வந்தார்ல, இந்தியாவுக்கே முன்னோடியா கொண்டு வந்தார்ல, நீங்க அதை தாண்டி ஒரு துரும்ப கிள்ளி போட்டீங்களா சார்? இன்னைக்கு அனிதாவுடைய மரணத்தை வச்சு எவ்வளவு அளவுக்கு நாடகம் போட்டீங்க, பின அரசியல் பண்ணீங்க. இன்னைக்கு அதை தாண்டி ஒரு துரும்ப நீட்டு எதையாவது செஞ்சீங்களா சார்? நீங்க எதையாவது செஞ்சீங்களா? நீங்க எதையாவது நகைக்கடை ரத்து பண்ணாங்க மேடம். எவ்வளவு பண்ணாங்க? 13 லட்சம் பயனாளிகள் எத்தனை பேர் கொண்டு வந்தோம்? 50 லட்சம் பேர். நீங்க 13 லட்சம் பேருக்கு தான் கொண்டு வந்தீங்க. அவ்வளவு பேர் தான் பயனாளிகளா? அவ்வளவு பேர் தான் பயனாளிகளா? ஊழலின் ஊற்றுக்கண் நீங்க. ஒரு பொங்கல் தொகுப்பு ஒழுங்கா கொடுக்க முடிஞ்சா சார்? பிளாக் லிஸ்ட்ல இருக்க கம்பெனிக்கு திரும்ப நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க.
திரும்ப என்ன பண்றீங்க, டெண்டர் கொடுக்குறீங்க. பிளாக் லிஸ்ட்ல இருந்த கம்பெனி 1250 கோடிக்கு ஊழல் இருக்கு. என்ன மாதிரி பொங்கல் தொகுப்பு கொடுத்தீங்க? முதல்ல ஆட்சிக்கு வந்து கொடுக்குற என்ன தமிழர்களுக்கான பண்டிகை கள்ளச்சாராய நேரி சார் இன் தென் மாவட்டங்கள் கொந்தளிச்சு போயிருக்கு சார். ஆலயம் முதல் ஆளுநர் வரைக்கும் என்ன வெடிகுண்டு கலாச்சாரங்கள், இன்னைக்கு பட்டியலின மக்களுக்கான தாக்குதல்கள், இதெல்லாம் யார் ஆட்சியில நடக்குது? யார் ஆட்சியில நடக்குது சார்? புயலுக்கு முன்னே சார் நான் ஒரே விஷயம் சார், புயலுக்கு முன் புயலுக்கு பின்னு ஒண்ணு இருக்கு. புயலுக்கு முன் நான் இதே விவாதத்துல வந்து சொன்னேன் இருங்க சார், இதே விவாதத்துல சென்னை வெள்ளத்துக்கு வந்து சொல்லும்போது சொல்ற 16ஆம் தேதி தென் மாவட்டங்கள்ல வெள்ளம் வரப்போது, இதுக்காவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னோம். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கோம்? கரையோர இருக்கிற மக்களை கொண்டு போய் பாதுகாப்பா வச்சிருக்கணுமா இல்ல வீட்டுக்குள்ள போய் தூங்கணுமா? வெளியே வர முடியாது இருக்காருன்னா அப்ப அந்த அரசு என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கோம்? என்ன சார் பாதுகாப்பு கொடுத்திருக்கோம்? மக்களை இது போல வந்து பெரிய மழை பெய்யுது, டிவில உங்களுடைய முன்னாள் கூட்டாளி வந்து ரயில்வே வந்து ஏன் அந்த வண்டி எடுக்கல? ஒரு வருஷம் உங்களுடைய என்ன எடுக்க முடியாது? மீனவர்களுக்கு என்ன பெரிய வெள்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஏன் ட்ரெயின் எடுக்கல? எப்படி உயிராட்டில் விளையாடிச்சு ரயில்வே வாக்கள் இருந்தா எப்படி அறுவடை பண்ண முடியும்? நாங்க உங்கள் பிரதமர் வேட்பாளர் யாரும் ஒரு கேள்வி சார் எப்படி அறுவடை பண்ண போறோம்? திட்டங்கள் எல்லாம் நிறுத்திட்டீங்க. சட்ட ஒழுங்குல முதலிடம் சார். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு சார். எந்த அளவுக்கு சிறப்பு ஆவின் கொள்முதல் எந்த அளவுக்கு இருந்துச்சு? இன்னைக்கு வந்து எல்லா விருதுகளும் நாங்க வாங்கணும். மருத்துவமா விருது, சட்ட ஒழுங்கா விருது, நீர் மேலாண்மையா விருது, மின்சாரத்துறையா விருது, கூட்டுறவா விருது. இன்னைக்கு என்ன நிலைமை உங்களுக்கு? எந்த அளவுக்கு கொள்முதல் என்ன சார்? இங்க போய் ஆவின் கொள்முதல பாருங்க சார். நாங்க என்ன பண்ண கிருஷ்கர்மா விருதுகளை வாங்கணும் சார். வேளாண் உற்பத்தியில அன்னைக்கு 38 லட்சம் உற்பத்தி, ஆனா உங்களால 20 லட்சம் கூட பண்ண முடியல. இந்த லட்சத்துல இருந்தா எப்படி சார் அறுவடையை நாங்க பண்ணுவோம் சார்? அறுவடையை பண்ணுவோம் சார். ஒரே நிமிஷம் சூர்யா, தமிழ்நாட்டில் பாஜக தனித்து விடப்பட்டிருக்கு, அதிமுக கூட்டணி இல்லைன்ட்டாங்க. பாஜகவோட எத்தனை பேர் கூட்டணி இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க? அதை பத்தி கவலைப்படலாம். இப்போ இவங்க வந்து பாஜக அது செய்யல பதில் சொல்லிடுறேன். மாநில உரிமைக்காக திமுக கூட்டணிக்காக எதை வேணாலும் விற்கும், அடகு வைக்கும்ன்றது காலங்காலமா உதாரணம் இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய 2 விஷயங்கள்ல சொல்றேன். முதலமைச்சருடைய மகன் வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டுட்டு 1008 ஜம்பம் பண்ணார். இந்த முதலமைச்சர் போய் அந்த இண்டி கூட்டணி கூட்டத்தில் உட்காரும்போது ஹிந்தியில் பெயர் பலகை போட்டிருக்கு. ஒரு மானமுள்ள ரோஷமுள்ளவராக இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? உடனடியாக அந்த ஹிந்தியை கிழிச்சு போட்டிருக்க வேண்டாமா? ஹிந்தி பெயர் பலகை போட்டிருக்கிறதுல உட்காந்துட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. ஹிந்தியில் பேசும்போது மொழிபெயர்ப்பு கேட்கும்போது, ஹிந்தியில் பேசும்போது மொழிபெயர்ப்பு வேணும்னு கேட்கும்போது நிதிஷ்குமார் 1/2 மணி நேரம் வகுப்பு எடுக்கிறாரு. ஆங்கிலம் எப்படி வெளிநாட்டு மொழி, மெக்கானிக் கல்வி திட்டம் எப்படி வந்தது, இதெல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா, துப்பு இருக்கா? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் பேசுறவங்க இதே நிதிஷ்குமார் வந்து அவங்க கூட்டணி இல்லாம வெளியே வந்திருந்தாங்க. என்னடா கலாட்டா பண்ணி என்ன பிரச்சனை பண்ணிருப்பாங்க? இந்தியில பெயர் பலகை இருக்கும்போது அதை எதிர்த்து துணிந்து கேட்பதற்கு தைரியம் இருக்குதா? உட்கார்ந்து மீட்டிங்ல கலந்துட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், பாஜக என்ன பண்ண போகுது? கர்நாடகால யாராச்சும் இருக்கு காவேரியில தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது கர்நாடகா காங்கிரஸோட போய் கை பணம் பதவி சொத்து இது மட்டும்தான், வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. தமிழர் நலனுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? பரஸ்பர குற்றச்சாட்டுகள் வந்து அவங்கள இதுக்கு பதில் இல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மக்கள் கிட்ட கேட்கிறேங்க. இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாருன்னு வச்சுக்கலாம், எல்லா முதலமைச்சரும் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடி ஹிந்தியில பெயர் பலகை வச்சிருந்தா என்ன ஆட்டம் ஆடி இருப்பீங்க? இதே சரவணன் நீங்க வந்து டான்ஸ் ஆடி இருக்க மாட்டாரா? உங்க கூட்டணியில ஹிந்தியில பெயர் பலகை வச்சது நிதிஷ்குமார் உங்களுக்கு வகைப்படுத்தும் போது சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. எந்திரிச்சு வெளிய வர தைரியம் இருக்குதா? கொள்கைனா என்ன? இங்க தெருவுல பேசுறதா? கூட்டணியில கொள்கைக்கு பங்கம் வரும்போது நிற்பதற்கு தைரியம் இல்லாதவர்கள் நாளைக்கு மாநில உரிமைக்காக நிற்பீங்க. நாங்க எப்படி உங்களை நம்புறது? மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் என்ற பாதுகாப்பு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் சீண்டல் செய்தவருக்கு என்ன ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கீங்க? அதற்கு என்ன ஒரு இது கொடுத்திருக்கீங்க நீங்க? அதற்கு எதனா எக்ஸ்பிளேஷன் இருக்கா? இன்னும் பிரதிபூஷன் சிங்க தலையில தூக்கி வச்சதை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு ஏதாவது இருக்கிறதா? பலாத்காரங்களும் நடக்காத இடமே கிடையாது தமிழ்நாட்டுல.
தமிழ்நாட்டுல நடக்காத ஒரே இடமே கிடையாது தமிழ்நாட்டுல. ஒரு கேள்விதான், ஒரே ஒரு நிமிஷம், ஒரு கேள்வி இறுதியா கேட்கிறேன். இந்தி ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிதிஷ்குமார் வகுப்படுத்தும் போது இவர்கள் வாயில் என்ன வயலின் வாசித்து கொண்டிருந்தார்களான்னு கேட்கிறேன் நான். இந்திக்கு எதிரான கட்சி தானே, அங்க இருந்து பேசுறதுக்கு துணிவு இருந்ததா? துணிவு இருந்ததா உங்களுக்கு? என்ன பண்ணிட்டு இந்திக்கு எதிராக பேசுறதுக்கு அங்க துணிவு இருக்கா? கூட்டணி வேண்டும்ன்றதுக்காக கொள்கை வித்துருவீங்களா? எதை வேணாலும் வித்துருவீங்களா? அப்புறம் பதில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு திராணி இருக்கா? பாலியல் சீண்டலுக்கு உட்பட்ட போது மோடி ஃபிடில் வாசிட்டு இருந்தாரா? அந்த பிரிட்ஜ் பூஷனுக்கு போய் வணக்கம் சொல்றீங்களே, வெக்கமே இல்லாம உத்தரப்பிரதேசத்துல மெகா கூட்டணி 80 சீட் இருக்க இடத்துல 3 கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து அமைச்சிங்களா இல்லையா? 2019 ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல. மாயாவதி என்ன சொன்னாங்க? இப்ப அதே நிலைமை தானா? 2019 புல்வாமாங்கிறது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தில் எல்லா தொகுதியிலையும் ஒரே எண்ணிக்கை வாக்கு பதிவுடைய எண்ணிக்கையும் வாக்கு வெளியே வந்த எண்ணிக்கையும் வித்தியாசமா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னதை நம்ம பார்க்கலையா? ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஏன் கோபம் வருது? இவிஎம் எடுத்துட வேண்டியது உங்களால. அப்போ உங்களுக்கு ஏதோ வச்சிருக்கீங்க. நான் அது இருக்கட்டும். பாலியல் விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 70 MP MLAக்கள் பாஜக பாலியல் பேர் வாசிக்கிறேன் பாருங்க. குல்தீப் சிங், சாட்சி மகாராஜா, அக்பர், எதுக்கு சொல்றேன்னா குல்தீப் சிங், திரிபாதி, ஜீவராஜ் ஆல்வா, விஜய் ஜோலி, அசோக் மக்வானா, இவ்வளவு சொல்றேன் நான். இன்னைக்கு மல்யுத்த வீராங்கனைகள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா கொதித்தெழுந்து போய் நிக்கிறாங்களே, பாஜகவா பாலியல் ஜல்சா கட்சியான்னு கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்ப அங்க மேல வச்சுக்கிட்டு இந்த சொல்லாமா? தமிழ்நாட்டுல வேதாந்தா தெலுங்கானால எப்படி ஜெயிச்சீங்க? கர்நாடகால எப்படி ஜெயிச்சீங்க? அங்க எப்படி ஈவிஎம், அங்க ஈவிஎம் பிரச்சனை இல்லையா? கர்நாடகாலயும் தெலுங்கானாலயும் ஈவிஎம் பிரச்சனை இல்லையா? அவர் என்ன கேக்குறாரு? மானங்கெட்ட வார்த்தையை கூட அவர் சொன்னாரு. சரவணன் பதில் சொல்ல நீ சொல்லணும். ஏன்னா மானங்கெட்ட திமுக சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். எல்லா கட்சிக்கு முன்னாடி எல்லா கட்சிக்கு முன்னாடி தைரியம் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? அவர் பதில் சொல்றாரு. சரவணன் கூட ஒரு விஷயம் சொல்றாரு. அவர் என்ன கேக்குறாரு? நீங்க ஓட்டுப்பதிவு எந்திரங்களை சந்தேகப்படுறீங்க. தெலுங்கானால எப்படி ஜெயிச்சீங்க? அதுதான் நான் சொல்றேன். எப்படி ஜெயிச்சீங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லா இடத்துலயும் தேர்தல் கமிஷன் வேலை நடக்காது. 5 விழுக்காடு 10 விழுக்காடு நீங்க சூடு வச்சா அதை தாண்டி காங்கிரஸ் வெற்றி பெறும்போது வெற்றி பெற்று தான் ஆகும். இதுதான் உண்மை. அந்த விஷயத்தை தேர்தல் கமிஷன் போய் தான் கேட்கணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், திரு சரவணன் கூட சொன்னாரு 37 விழுக்காடு பாஜக பெற்றதுன்னு. கூட்டணி கட்சியோட சேர்ந்துதான் பெற்றுச்சு. இன்னைக்கு உண்மையான இது 27 இருந்து 30. இல்ல இல்ல, பாஜக மட்டும் 30. தனி வாக்கு பாஜகவுடைய கூட்டணி கட்சி இல்ல 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 பாருங்க. இல்ல அவங்க தனியா வாங்குனாலும் கூட்டணி கட்சியோட வாக்குகள் வந்துருது இல்லங்க. அதிகமான பாஜக வாக்கு வேலை வாய்ப்புல எவ்வளவு பெரிய பின்னடைவு இந்த பாஜக செஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல, ஜிடிபி நீங்க இன்னைக்கு ஒரு நிலைமை தெரியுமா உங்களுக்கு? 2026 27 வரை இவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா இவங்களுடைய ஜிடிபியை விட மோசமான கடன் நிலைமை வந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அவங்களே அறிக்கை கொடுத்திருக்காங்க. உலகத்துல எங்கேயும் இல்லாத அளவுக்கு கடன் வாங்கியிருக்காங்க. பிரதமர் மோடி 110 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு 9 வருஷத்துல. 70 ஆண்டுகளாக இருந்த ஆட்சிகள் வாங்கினது வெறும் 55 லட்சம் கோடி. இன்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதன் தலைமையிலையும் 1.30 லட்சம் கோடி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது ஒவ்வொரு தலைமையிலும் இருக்குது. அப்ப தனி மனிதர்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு எங்க ராகுல் காந்தி சொன்னாரு, இன்னொரு விஷயத்தை சொன்னாரு. இன்னைக்கு 90 அரசு செயலாளர்கள் இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்தில் இருக்கவங்கள 3 பேர் தான் இந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க. அப்ப 90% மேல இந்துக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இன்னைக்கு இந்துக்களுடைய சொத்துக்கள் குறையாடப்படுகிறது. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்துக்களுடைய இன்றைக்கு பணம் வங்கியில் இருக்கக்கூடிய பணம் இன்னைக்கு பல லட்சம் கோடி இன்னைக்கு வீணா இருக்கு. ரிசர்வ் பேங்குக்குன்னு வச்சு ரிசர்வுக்குன்னு வச்சிருந்த பணம் 1.75 கோடி இன்னைக்கு எடுத்ததன் காரணமாக இன்னைக்கு ஒரு வெள்ளம் வந்தாலோ பேரடி வந்தாலோ செய்ய முடியல. சூர்யாட்ட இறுதி கருத்து ஆரம்பிச்சு. ராகுல் காந்தி யாத்திரை கர்நாடகாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போ மீண்டும் தொடங்க போகிறார். ஆட்சி மாற்றம் ஏற்படும் நம்புறாங்க. சுருக்கமா, ராகுல் காந்தி அவர்கள் அதிகபட்சமாக யாத்திரை சென்றது மத்திய பிரதேசத்தில் தான். அங்கே மிகப்பெரிய படுதோல்வி அடைந்திருக்குது. அதனால
இது வந்து ஜென்ரலான ஒரு விஷயம் தான். வெற்றி பெற்றா மத்திக்கு கிரெடிட் பண்ணுறது, தோற்று போட்டால் மாநிலத்துக்கு தள்ளி விடுறது, இது வந்து காங்கிரஸினுடைய இயல்பான ஒரு கொள்கை. அது இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு படிப்படியாக தான் போக முடியும், உடனடியாக மேலே போய் உட்கார முடியாது. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக 2000 கடைசியாக உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்போ எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தோம், இப்போ 2002 நடந்தப்போ எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கோம். அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்ததுக்கப்புறமா கட்சியை பற்றி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. இப்போ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவே 24 மணி நேரம் பிஜேபின்னு தான் ராத்திரியில் எழுப்பி கேட்டால் கூட பிஜேபின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு நாங்கள் வந்து வளர்ந்துருக்கிறதுனால தானே எங்களை பற்றியே பேசிகிட்டே இருக்காங்க. வளராத பட்சத்தில் பேசணுன்ற அவசியம் இல்லை. அதனால் வரக்கூடிய தேர்தல்களில் அதை நாங்கள் பார்க்க போகிறோம். பட் எங்களுடைய யாத்திரைகள் பெரிய பலன் அப்படி சொல்லலை. யாத்திரைகள் பலன் கொடுத்ததுனால தானே 24 மணி நேரமும் எங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். அதாவது எல்லா ஊடகமும் போகிறாங்க யாத்திரைக்கு. உதாரணமாக சொல்கிறேன், தென்காசியில் அண்ணாமலையன் அவர்கள் யாத்திரை போகும்போது இருந்த கூட்டத்தையும் அதே ஊருக்கு அடுத்த 2 நாளில் முதலமைச்சர் அவர்கள் வந்திருந்தப்போ இருந்த கூட்டத்தையும் ஊடகங்களே எடுத்து ஒப்பிட்டு பார்த்தால் இன்னைக்கு இளைஞர்கள் யார் பக்கம் இருக்காங்க. ஓட் பத்தி பேசணும், கூட்டம் எல்லாரும் கூடுவோம். ஃபர்ஸ்ட் கூட்டம் வரணும், அப்புறம் தானே ஓட்டு வரணும். நான் சொல்றேன், இன்னைக்கு நாங்க சின்ன கட்சி தான், ஆனா நிச்சயமாக திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுப்போம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ணாமலை அவருடைய யாத்திரை தமிழ்நாட்டில் மேற்கொண்டிருக்காரு. தனித்து நின்னாலும் அவங்க ஒரு கூட்டணி முயற்சிகள் இருக்காங்க. 2014 அவங்களுக்கு 2 சீட்டு கிடைச்சு, உங்களுக்கு நன்றாக தெரியும். 19 வாங்கினாங்க. அதிமுக கூட்டணி இல்லாமல், அதிமுக கூட்டணியில் இருந்தால் இருந்தும் கூட 2019 அவங்க விழுந்தாங்க. ஒன்றும் எடுக்க முடியல. ஒரே ஒரு சீட்டு தான் அதிமுக அடிச்சு. நல்லா யோசனை பண்ணிக்க. அப்போ பொன்னார் ஜெயிச்சார். காரணம், இப்போ அண்ணாமலை வந்த பிறகு அதிகமாக தவறு செய்வர்கள், குற்றவாளிகள் அனைவரையும் கட்சியில் இழுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் கண்ணு முன்னால் பார்க்குறாங்க. நம்ம பாஜக ஏதோ ஒரு தேசிய கட்சி நினைச்சோம், இப்போ பார்த்தா குற்றவாளிகள் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இதை விட முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், இந்தியா கூட்டணின்னு வந்த பின்னால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பதட்டம் வந்துருச்சுன்னா, இந்தியா என் தாய்நாடுன்னு தாயின்னு சொன்னவங்க இன்னைக்கு மாற்றாந்தாயின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை விட்டுட்டு பாரதம் சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு முன்னே காங்கிரஸில் ராகுல் காந்தி பேச ஆரம்பிச்சா ராகுல் கத்துவாங்க. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசும்போது அவங்க பேரை சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு யார் பாஜக எதிர பேச ஆரம்பிச்சாலும் இந்தியா கூட்டணி இந்தியா அலையன்ஸ் பேசுற அளவுக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்துல ஒரு பெரிய பிஜேபி இந்தி கூட்டணி நான் கேட்கிறேன். என்டிஏ கூட்டணி சொல்ல முடியுமா? எண்டு கூட்டணி தான் சொல்ல முடியும். அந்த அலையன்ஸ் என்டிஏங்கிறது அலையன்ஸ் தானே. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்குனா தக்காளி இவங்களுக்குனா ரத்தமா? நான் கேட்கறது எண்டு கூட்டணி. இந்த 2024 அவர்களுக்கு ஒரு எண்டு கூட்டணியாக இருக்குமே ஒழிய என்டிஏ கூட்டணியாக இருக்காது. 10 செகண்ட் இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்கல, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் அவரால சொல்ல முடியுமான்னு கேளுங்க. இந்தியா ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. இந்தியானா என்ன? மற்ற எல்லாரும் அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு, சொல்லுங்க. மற்ற எல்லாரையும் அதிமுக இந்த ஆண்டு மிக சவாலான ஆண்டு இல்லையா? ஒற்றை தலைமை ஆகியாச்சு, நிரூபிச்சு ஆகணும். தொடர் தோல்விகள்னு விமர்சிக்கப்படுது. ஒரு எம்பி கூட இன்னைக்கு மக்களவையில் இல்லை. ரவீந்திரநாத் உங்க எம்பி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ கடும் சிக்கலுக்கு எதிர்கொள்ள வேண்டியது அதிமுக தானே. இதுல இருந்து எப்படி மீண்டு வரும்? எந்த கடும் சிக்கலும் கிடையாது சார். களம் வந்து சிறப்பா இருக்கு. இன்னைக்கு மக்கள் வந்து திருத்தணியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்னன்னா கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாடி, கொரட்டூர், அம்பத்தூர், இந்த பக்கம் பல்லாயிரம் கோடி இழப்பு இந்த மழை வெள்ளத்தினால. அந்த பக்கம் தென் மாவட்டங்கள் இன்னும் அந்த கொந்தளிப்புலேருந்து வெளியே வரல. மக்கள் இப்போ இல்லை சார், 21லயே மழை வெள்ள பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பூர் கொடுத்த கமிட்டியை இவங்க வெளியே கொண்டு வரல. மழைநீர் வடிகாலுக்காக வெள்ள அறிக்கை கேட்டா தப்பா சொல்றாங்க. ஒரு இலாக்கா, அந்த இலாக்கால இருக்க ஒரு மந்திரி தப்பா சொல்றாரு. சார் நான் போய் சொன்னா கூட இங்க பாருங்க, இருங்க, தூர் வாரலன்றது 17/10 புகார் கொடுத்திருக்காங்க. இது போல தமிழ்நாடு முழுக்க கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தாங்க சார். இல்ல சார், ஆகாய தாமரைக்கு நீங்க எடுங்க, இந்த நியூஸ பாருங்க. ஆகாய தாமரை எடுக்கணும்னு எப்போ 10ஆம் மாசமே இது போல தமிழ்நாடு முழுக்க போன முறையே டெல்டா பாதிக்கப்பட்ட போது கலெக்டர் கூட்டத்தில் நீங்க பக்கில் ஓடையில இருந்து எல்லாமே கால்வாய்கள் ஓடைகள் எல்லாம் தூர்வாராத்தோடு தான் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பு. இங்க இருக்க கால்வாய்களை தூர்வாராத்தோட மிகப்பெரிய பாதிப்பு. நிஜமாவே சொல்றேன் சார், மக்கள் அது மீனவர்களோ சிறுகுறு என்ன சார் மழை வந்து சாதாரணமா சார் அதை குறைச்சிருக்கலாம் சார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சுத்தமா ஃபெயிலியர் சார். சோ எல்லா தரப்பு மாணவர்கள் இருந்து பெண்கள் இருந்து சிறுகுறு தொழில் இருந்து மீனவர்கள் இருந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். நிச்சயமா மக்கள் வந்து எப்போ அதிமுக வரும் காத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணா பாருங்க, ரிசல்ட்ட பாருங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றியை பெறுவோம் சார். அதிமுக குறைஞ்சபட்சம் கூடுதல் வாக்கு வாங்கினா ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்முடைய அதிமுக தலைவர்கள் தான் சொல்லணும், நாங்க தனியா நிற்போம்,
ஜெயிச்ச பின்னால இந்தியா கூட்டணி ஆதரிப்போம் நாங்க அப்படின்னு ஒரு தனியா தான் வார்த்தை நிப்போம், சொன்னா தனியா தான் ஓட்டு நின்னுருப்போம். எங்களுக்கு track இல்ல இல்ல இருக்கு சார். அதுக்கப்புறம் சொல்றாரு இந்தியா கூட்டணி ஆதரிப்போம்னு சேர்த்து சொல்லுங்க. இல்ல சார், நான் சொல்றது கேளுங்க காங்கிரஸ் சார். சார் காங்கிரஸ் நாங்க எங்களோட காங்கிரஸ் வரும்னு ஜெயக்குமார் சொல்றாரு சார். ஓகே சரவணன் இறுதி கருத்து சுருக்கமா. சரவணன் சுருக்கமா இறுதி கருத்து. பிரதமர் இந்தியாவுடைய பிரதமர் யாருக்கு தெரியுமா வணக்கம் சொல்லிட்டு இருக்காரு? சுருக்கமா இறுதி நேரத்துல இல்ல புதிய குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டுகள் தான். யாருக்குன்னா இவர் வந்து ஐஐடி பிஹெச்யூ அப்படின்ற இடத்துல ஒரு பாலியல் வன்புணர்வு குற்றவாளி. எல்லா பாஜக முக்கிய மந்திரிகளோட போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோவெல்லாம் இப்ப அந்த சோசியல் மீடியா அக்கவுண்ட் எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. பெண்களுக்கு ஒரே நிமிஷம், பெண்களுக்கு பாஜக ஆட்சியிலே கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இத சொன்ன உடனே இல்ல இந்த குற்றச்சாட்டுகளை சொன்ன உடனே தேர்தல் குற்றச்சாட்டுகள் மட்டும் வைங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, 2024 தேர்தல் எப்படி இருக்க போகிறது? எத்தனை முனை போட்டி தமிழகத்தில் இருக்க போகிறது? தேசிய அளவுல 2 முனை போட்டினா அது யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? பொறுத்திருந்து பார்க்கலாம். பார்த்துல கொண்ட சிறப்பு விருதுகள் அனைவருக்கும் நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.